டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்கிற நிறுவனத்தைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்கிற ஒருவர் சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் சிறு மாணவ மாணவிகளிடம், அவர்கள் சிறுவர்கள், சிறுமியர், அந்த மாணவ மாணவிகளிடம் பேசும்போது முன்பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இன்று நீங்கள் இப்படி பிறந்திருக்கிறீர்கள். ஒருவர் உடல் ஊனமுற்றவராக பிறக்கிறார், மூடமாக பிறக்கிறார், அப்படி உடல் குறைபாடுடையவராக பிறக்கிறார் என்பது போன்று அவர் கூறியது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை, கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மேடையின் கீழ் இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி உடனே இதை எதிர்த்தார். இங்கே நீங்கள் வந்திருப்பது ஆன்மீக சொற்பொழிவும் முன்பிறவி பின்பிறவியினுடைய பலன்களை பற்றி சொற்பொழிவாற்றவா வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார். காரணம் என்னன்னா, இவர் போன பிறவியில் நீங்கள் செய்த காரணத்தினால தான் இன்று நீங்கள் உடல் குறைபாடோடு பிறந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னது அவர் மாற்றுத்திறனாளியான அவருக்கு நிச்சயமாக ஒரு மனது வலிக்கும் அல்லவா. அப்போ இது போன்ற லட்சக்கணக்கான மக்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடியவர்கள், குள்ளமாக இருக்கக்கூடியவர்கள், கருப்பாக இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. இவர்கள் எல்லாம் மனம் துன்பப்படும் இல்லையா. இப்பொழுது என்னுடைய நிறமே கருப்பு தான், ஆனால் நம்மெல்லாம் பெருமைப்படுறோம். இப்போ குறிப்பாக நானெல்லாம் எனது நிறத்தின் அடிப்படையிலும், எனது இனத்தின் அடிப்படையிலும், மொழி அடிப்படையிலும் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பெருமை அறிந்தவன். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா. அவரிடம் போய் ஒரு மாற்றுத்திறனாளி என்றால் அவர் மனம் பக்குவப்பட்டவராக இருப்பார், வயது முதிர்ந்தவராக இருந்தால். ஆனால் இளைய குழந்தைகள் இளைய சிறுவர், சிறுமியர், அவர்கள் மனம் புண்பட்டு விடும் அல்லவா. மூத்தவரே புண்படுகிறார் என்றால் இளையவருக்கு தவறானதாக ஆகிவிடாதா? என்ன காரணம்னா, இப்படி எந்த சித்தர்களுமே, தமிழர்களுமே, தமிழ் சித்தர்கள், தமிழ் ஞானிகள், தமிழ் சான்றோர்கள் யாருமே இப்படி சொன்னது கிடையாது. அதுவும் இந்த சென்ஸில் சொன்னது கிடையாது. நேரடியாக ஒருத்தர் மூஞ்சி பார்த்து நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணதுனால தான் உனக்கு இப்படி நீ உடல் குறைபாட்டோட பிறந்திருக்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு மிக கொடூரமான ஒன்று. அதுவும் பள்ளி மாணவிகள் மத்தியில் சொல்லும்போது அது ஒரு நச்சு விதையாக அந்த குழந்தைகள் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்து விடாதா? அவர்கள் நாளைக்கு உருவக்கேலி செய்ய தொடங்கிவிட மாட்டார்களா? ஏன்னா இன்னைக்கு சொல்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு, நாளைக்கு ஒரு சண்டை வரும்போது ஒரு உடல் குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை அது சக மாணவ மாணவியை பார்த்து நீ போன ஜென்மத்தில் இந்த பாவம் பண்ணதுனால உனக்கு இங்கே வந்திருக்குன்னு அந்த குழந்தையை சொன்னால் அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒன்றாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஆக இதனால தான் சொல்கிறேன், ஏன் நம்ம தொடர்ந்து இதை எதிர்க்கிறோம்னா இதற்கு பின்னணியில் இவ்வளவு ஆழமான பாதிப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சொல்கிறோம். இந்த லட்சணத்தில் என்ன செய்கிறாருன்னா, அந்த மகாவிஷ்ணு, நாங்கள் சித்தர்கள் எங்கிட்ட டைரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க, ட்ரங்க் கால் போட்டோ வாட்ஸ்அப்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் அவர்கள் சொல்படி தான் நடக்கிறேன் என்று சித்தர்களை குறை கூறி இருக்கிறார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம். இந்த காணொலி எதற்காகனா, திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய, சன்மார்க்க சங்கத்தை நடத்தி கொண்டிருப்பதாக கூறக்கூடிய வாட்ஸ்அப்புகளில் அருட்பா ஆராய்ச்சி, வள்ளலார் ஆராய்ச்சி என்று பெயரில் குழுக்கள் அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்களில் பலரே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பேசியது ஆமாங்க வள்ளலாரே சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. எங்கேயா வள்ளலார் சொன்னார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர்கள் ஒரு குறிப்பை காட்டுகிறார்கள், ஒரே ஒரு எழுத்தை காமிக்கிறாங்க. ஆக இது பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வள்ளலார் சொன்னது என்ன, அவர் சொன்னது போல மகாவிஷ்ணு சொன்னாரா, மகாவிஷ்ணு சொன்னதில் உள்ள தவறு என்ன, அதனுடைய அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் நம்ம போய் சொல்லிட்டு நம்ம அனைவர் மனதிலுமே உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அதற்கு முட்டுக் கொடுக்கும் வகையில் இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய, சன்மார்க்கத்திற்காக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து நாங்கள் சன்மார்க்கத்திற்காக சத் விசாரம் செய்கிறோம், பரோபகாரம் செய்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சிறு கூட்டமே பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை அவர்கள் அவருடைய பெயரை கெடுப்பதற்காகவே இவர்கள் இந்த குழுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் பெருமானார் என்ன கான்டெக்ட்ல இதை சொல்லியிருக்காரு, திருமூலர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்க, ஔவையார் என்ன கான்டெக்ட்ல அதை சொன்னாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாமா? ஏதோ இன்று அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு பேசிவிட்டார், ஆகா ஓஹோ என்று இவர்கள் குதிக்கிறார்கள் என்றால் இவர்கள் அனைவருமே இந்த குழுக்களை சன்மார்க்க சங்கம் என்ற பெயரிலும், சன்மார்க்க குழு என்ற பெயரிலும், அதே போல அருட்பா ஆராய்ச்சி என்ற பெயரிலும் இவர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன், நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற இந்த ஃபவுண்டேஷன்களுடைய ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஐயம் நமக்கு வலுவாகவே எழுது. என்ன காரணம்னா, இவர்கள் ஒரு இடத்துல நடுநிலையான இவர்கள் சன்மார்க்கிகளாக இருந்தால், நடுநிலையான சன்மார்க்க சங்கத்தவர்களாக இருந்தால் இவர்கள் என்ன சொல்லணும்,
அந்த சிறுவன் பேசியது அதில் வந்து மிக ஒரு பிழை இருக்கிறது. பெருமானார் அப்படி சொல்லலைன்னு சொல்லணுமா வேண்டாமா? அவர்கள் அவ்வாறு நாம் சொல்ல போனால் நம்மையே வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஆதரவாக நிற்கிறார் என்றால் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன்களுடைய கைக்கூலிகளாக இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் செய்வதற்கு திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருமே பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருமானார் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறார்? இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெருமானார் வந்து பார்த்தீங்கன்னா முன் பிறவி பின் பிறவின்னு சொல்கிறதில்ல, முன் தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன் தேகத்தில் என்ன காரணம்னா, நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த தேகம் மனித தேகமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக நான் என்ன தேகமாக இருந்தேன்னு யாருக்கு தெரியும்? இறைவருக்கு தெரியும், அல்ல பெருமானார் போன்றவங்களுக்கு தான் தெரியும். ஆக இதற்கு முன்னால் நான் வந்து மனிதனாகவே இருந்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. மாடாக இருந்திருக்கலாம், பன்றியாக இருந்திருக்கலாம், கழுதியாக இருந்திருக்கலாம், குரங்காக இருந்திருக்கலாம், அல்லது எறும்பாக இருந்திருக்கலாம், யானையாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக அது முன் தேகம் அப்படின்றாங்க. அல்லது மனிதனாகவே முன் தேகத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த ஒரு மனிதன் துன்பங்களை அனுபவிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாங்க? கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் எனில் ஏன் என்று கேள்வி. அதற்கு வந்து பெருமானார் சொல்றாங்க, முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி, நடத்துகிற சித்தர்கள்லாம் உடனே சித்தர்கள் நினைச்சக்கூடாது. சித்தம் கடினமாக இருக்கக்கூடிய கல் நெஞ்சக்காரன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கடின சித்தர்னு அந்த பொருள். அது பல பேர் நினைச்சிருக்கிறாங்க கடின சித்தர்னு சொல்லிட்டாங்க உடனே போகர், அகத்தியர் அப்படின்னு நினைச்சலாம் வந்து யூடியூபுகளையும் இந்த ஷார்ட்ஸ்லையும் உளறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. கடின சித்தனை சித்தம் கடினமாக இருக்கக்கூடியன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கல் நெஞ்சக்காரன் சொல்றோம்ல, அது போல கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, முன் தேகம் உண்டு என்பது எப்படி எனில், ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சமுசாரி அதற்கு முன்பு வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான், அல்லது வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும், இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடிப்பவன். அதாவது ஒரு வீட்டில் குடியிருக்கிறான், அவன் அதை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வர்றான், அங்கே கலகமான வேற இன்னொரு வீட்டுக்கு போவான் அப்படின்னு சொல்றாரு என்று அறிவது போல், இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் அதுபோல இந்த உடம்புல ஆகாரத்தை கூலியாக கொடுத்து, இந்த உடம்புக்கு ஆகாரத்தை கூலியாக கொடுத்து குடியிருக்கான் ஒரு ஜீவன். உயிர் வந்து இந்த உடம்புக்கு ஆகாரம் என்கிற கூலியை கொடுக்கிறது, வாடகை கொடுக்கிறது என்றார். வாடகை கொடுத்து இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது தேகம் இல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும், இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடிபோவன் என்றும் துணிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும். ஆக நீங்க வந்து பெருமானார் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் இல்லாமல் இருக்கவே முடியாது என்றார். எனவே இந்த உடல் வந்து கலகம் ஏற்பட்டுருச்சு, சாப்பாடுங்கிற உணவுங்கிற கூலி கொடுத்து இந்த உடம்புல தங்கிட்டு இருக்குது அந்த உயிர், அந்த ஜீவன். அது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அந்த உடம்புல கலகமான வேற ஒரு உடம்புக்கு போயிடுது. ஆக உடல் இல்லாமல் இருக்காது. அப்போ முன்தேகம் பின்தேகம் உண்டு என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக முற்பிறப்பில் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருளாக்கின நியதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவருடைய துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கணைக்கு விரோதமாகாதோ என்னில். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஏற்கனவே போன பிறகு துன்பம் மட்டும்தான் இப்ப வந்து பசி, தாகம், பயத்தில் இருக்கான், அவனுக்கு போய் சாப்பாடை கொடுத்து அவனை பண்ணணும் அப்படின்னா கடவுளுக்கு விரோதமாக இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வள்ளலார் சொல்றாரு, ஆகாது. அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல் கடவுள் தன் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். என்ன சொல்றாரு, நீ சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மரண தண்டனை விதிக்கிறது ஒரு சிறையிலே போட்டுறாங்க, அதுக்காக மரண தண்டனை விதிக்கிற வரைக்கும் பட்னியா போடுறாங்க, அவன் சோறு போடுறாங்கல்ல, அது போலதான் இறைவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் சோறு போட்டுருவாரு அப்படின்றாரு வள்ளல் பெருமானார். இதை சொல்லி முடிச்சிட்டாங்களா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்களா, இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய அந்த மகாவிஷ்ணுடைய ஆட்களாக இருந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3ஆம் பிரிவில் இது பற்றி வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. சரிங்கய்யா, அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3ஆம் பக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாருன்னு இப்போ பார்த்துருவோம். நம்ம இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3ஆம் பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது, அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை, அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது. ஆன்மாவை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாதுன்றாங்க. அந்த வகையில் வரும்போது ஆன்மாக்களும் குடத்தை போல செயல்படுவதனால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது, புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். அழியுமானால் பந்த முக்திகளும் இல்லை, புண்ணிய பாவங்களும் இல்லை. ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும். ஒரு குடத்துக்குள் இருக்கக்கூடிய காற்றும் ஆகாயமும் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கு. குடம் உடைஞ்சிருச்சுன்னா அப்போ இதுவும் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பிறவியே இல்லை. ஆனால் அந்த காற்றும் ஆகாயம் உடையாது, வெறும் பானை மட்டும்தான் உடையும் அப்படிங்கிறது குழந்தைகள் சிறுவர்களுக்கு கூட தெரியும் அப்படின்றார். ஆதலில் தேகம் அழியும் போது தேகத்தில் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாது என்றும், ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேகபோக பேதங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு தாய் தந்தையர்களுக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஒரு தாய் தந்தையர்களுக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது, ஒரு பிள்ளை கருத்தது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது. இதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன், நண்பன் ஃபவுண்டேஷனுக்கு முட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க பிடிச்சிக்கிட்டது இந்த ஒரே ஒரு எழுத்து தான், இந்த ஒரே ஒரு சொல்லைத்தான், அங்கப்பழுதுள்ளது. இதில் பெருமானார் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அழகாக சொல்கிறாங்க. ஒரு தாய் தந்தையர்களுக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது, அது கதையை மாதிரி சொல்கிறாரு. அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது, ஒரு பிள்ளை கருத்தது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்பழுது இல்லாதது, ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கல் சத்தம் பண்ணுகின்றது, ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது, ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும், இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்கின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளை ஒன்று வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கின்ற தின்பண்டத்தை கொடுக்கின்றது, மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாது என்று தடுக்கிறது. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது, மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி இருந்து படிக்கப்படாது என்று அடிக்கின்றது. ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கிறது. இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை, அன்பு, அறிவு, செய்கை முதலியவைகளை தாய் தந்தைகள் கற்பிக்காத காலத்தில் தானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்தது என்று விசாரிக்க தொடங்கி, இந்த 2 பிள்ளைகளுக்கு முன்பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்தது என்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும். இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டு என்று நன்றாக தெரியும். இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கிறார்கள் என்று அறிய வேண்டும். இதுதான் ஜீவகாருண்ய 3வது பிரிவில் சொல்லியிருக்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது, இது முன்தேகத்தினுடைய வாசனை தொடர்பு இருக்கிற காரணத்தினால்தான் சில பழக்க வழக்கங்கள் நாம் இன்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமலே அவர்களுக்கு இருக்கிறது. உருவ ஒற்றுமை, அதே போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது, ஒரு பால் குடிக்கும்போது அழுகிறது, இன்னொரு அழுகாமல் இருக்கிறது அப்படின்னு பட்டியல் வரிசையாகிட்டு வரும்போது ஒப்பிடுறாரு. நாம் இந்த காலத்தில் நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஒப்பிடுறாரு. இது உரைநடை பகுதியில் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ திருமூலர் பெருமான் தெள்ள தெளிவாக சொல்றாரு. வள்ளல் பெருமானாரையும் திருமூலர் பெருமான ஒரு இடத்துல மிக முக்கியமா இந்த ஆண் பெண் சேர்க்கையின் போது எப்படி சேர்க்கை சேர வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காரா இல்லையா? வலது நாசி ஆணுக்கு மேலாகவும் பெண்ணுக்கு இடது நாசி மேலாக இருக்குமாறு புணர்ச்சி கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரா இல்லையா? திருமூலர் பெருமான இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆக இவர்கள் இதில் ஒன்றுபடுகிறார்கள். திருமூலர் பெருமான் தெளிவாக என்ன சொல்றாரு, ஆண் பெண் சேர்க்கையினால மூச்சினுடைய பேதத்தினால் தான் ஆண் பெண்ணாகவும் அல்லது ஆண் பெண் அல்லாததாகவும் முடமாகவும் மந்தமாகவும் உடல் குறைபாடுடன் பிறக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு, அதுக்கு மூச்சு காட்டு தான் காரணம் சொல்றாரு, சரம் தான் காரணம்னு சொல்லிட்டாரு. ஆக வள்ளல் பெருமானாரும் அதைத்தான் அந்த ஒன்றை மட்டும் புணர்ச்சியின் போது இப்படி பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆக இத்தகைய திருமூலர் பெருமானார் சொன்ன அதே இந்த சரம் பற்றியும் மூச்சு பயிற்சி பற்றியும் உடல் புணர்ச்சி பற்றியும் தெள்ள தெளிவாக திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்கிற போது அந்த ஞானம் இந்த ஞானமும் ஒன்று ஒரு ஞானம் தான் என்று நம்ம அறிய வேண்டாமா? இதுல சத்விசாரம் என்று சொல்வதை போல ஒரு அனலைஸ் பண்றாரு. முன்தேகத்துக்கு இப்போ எப்படி நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க, முன்னாடி முன்தேகம் இருந்துச்சு, இந்த உயிர் இன்னொரு உடல்ல இருந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது அதுக்கு கம்பேரிசன் பண்றார். 2 இரட்டை குழந்தைகளை கம்பேரிசன் பண்றார். ஒரே வயிற்றில் ஒரே கருவில் உருவாகக்கூடிய இரட்டை குழந்தைகள் இரண்டும் வெவ்வேறு குணங்களுடையதாக இருக்கின்றன அப்படின்ட்டு வரும்போது இந்த 2 ஜீவன்களும் முன்தேகத்தினுடைய வாசனையில் வருதுன்னு அவர் பட்டியலிடுறார். அதற்காக அவர் எந்த இடத்திலுமே முன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த குழந்தை அங்கப்பழுதோடு பிறந்திருக்கிறது அப்படின்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது.
அப்படி பார்க்க போனா வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த பாட்டு, ஒரு வியாதி இருக்கிறது, அங்கப்பழுது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தால் தான் இது அங்கப்பழுது உள்ளது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்கும். இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் இதைத்தான் செய்யறாங்க. இதை எவனோ ஒருத்த ஒரு பக்குவம் இல்லாத ஒருத்த வள்ளல் பெருமானார் சொல்றான். அதற்கு இவர்கள் அவனுக்கு ஆதரவாக வள்ளல் பெருமானார் கூறிய இவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு 3 ஒழுக்க விதிகளில் ஒரே ஒரு சொல்லை மட்டும், அங்கப்பழுது என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு சூப்பர் 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 செமையா பட்டை கிளப்பிட்டாங்க அந்த மகாவிஷ்ணு என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு ரசிகர்கள் தானே தவிர சன்மார்க்க சங்கத்தவர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.